எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை. வீரப்பன் பொறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊரை போய் ஒரு வாட்டியாவது பார்த்துட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கான வாய்ப்பும் நமக்கு கிடச்சிது. இதுக்காக நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி மேட்டூர் போயிட்டு, மேட்டூர்லேருந்து மாதேஸ்வரன் மலை போகிற ரூட்டில் போய் பாலாறு அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து நம்ம ரைட்டு கட் பண்ணோம் அப்படின்னா ஒகேனக்கல் போகிற ரூட் இருக்குது. அதாவது ஒகேனக்கலுக்கு 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து தமிழ்நாடு சைடில் இருக்கிற ஒகேனக்கலுக்கு தருமபுரி பெண்ணாகரம் வழியாக நம்ம ஒகேனக்கல் போகிறது. இன்னொரு ரூட் வந்து இந்த மாதேஸ்வரன் மலை பக்கம் போயிட்டு பாலாறு வழியாக உள்ளுக்குள்ளார நம்ம கர்நாடகா சைடில் போனோம் அப்படின்னா போகிற வழியில், அதாவது ஒகேனக்கல் போகிற வழியில் கோபிநத்தம் அப்படிங்கிற ஒரு ஊர் தான் வீரப்பன் பிறந்து வாழ்ந்து வளர்ந்த ஊர். அங்கே தான் வந்து அவருடைய சாம்ராஜ்யம் எல்லாத்தையும் விரிவுபடுத்தின இடம். சரி, அதை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நாம் வீரப்பன் வீட்டுக்கு போனோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வீரப்பன் வீடு. அங்கேயே வந்து அவரோட அண்ணன் மாதையன் வீடு இருக்குது. பக்கத்துலேயே வந்து தம்பி அர்ஜுனன் வீடு. இது எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே போய் ஒரு அம்மாட்ட கேட்டோம். அந்த அம்மா தான் வந்து வீட்டை அடையாளம் காமிச்சாங்க. நாங்கள் அந்த வீட்டை பார்த்தோம். ஆனால் வீடெலாம் லாக் பண்ணியிருந்தது, யாரும் இல்லை. அந்த வீட்டை வாடகைக்கு விட்டு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவரோட தம்பிக்கிட்டையும் நாங்கள் பேசி தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கிருந்து ஒகேனக்கல் போய் பரிசல் சஃபாரி போகலான்னு பார்த்தோம். ஆனால் ஆற்றுல ரொம்ப தண்ணி கம்மியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒகேனக்கல் ஃபால்ஸ்லேயும் தண்ணி சுத்தமாக வரல அப்படின்ட்டாங்க. அப்போ இதில் போகிறது வேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சஃபாரிக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் அங்கிருந்து கிளம்பிட்டோம். இந்த காணொலியோட முழு காணொலி தொகுப்பும் பார்க்கணும்னா ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனல் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.